ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம் டாப் 5 கொஷின் சீரீஸில். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்க்கு, ஜியாகிரஃபிக்கு இதுக்குமே வந்து டாப் 5 கொஷின்ஸ் போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ஐஎன்எம் பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாரமோ அடுத்த வாரமோ வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஐஎன்எம் தான் படிக்கிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ அது ஒரு ப்ரெஷ்அப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் ப்ரெஷ்அப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஐஎன்எம் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்தந்த வீக்கில் நீங்கள் என்னென்ன கொஷின் அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பீங்களோ நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன். சரிங்களா? சரி, ஓகே. பார்ட் 3யோட ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. ஸோ இந்த கொஷின் வந்து 3 கூற்று கொடுத்துட்டு அந்த கூற்றில் எது சரி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், 1885 வந்து ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு தான், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவின் ஹூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாச்சா ஆகியோர் அடங்குவர். ஸோ இது வந்து நம்ம இது 2 பேரும் தெரியும். இவர் வந்து புது நேமாக நமக்கு தெரியுது. ஸோ கரெக்டு தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ ஏன்னா ஃபவுண்டர்ஸில் வந்து ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலன் ஆக்டேவின் ஹியூமை வந்து ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தாதாபாய் நவ்ரோஜியும் இருந்தார். அதுக்கப்புறமா தின்ஷா வாச்சா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ திஸ் பிகம் அ பிவோட்டல் பார்ட்டிசிபெண்ட் இந்த இந்தியன் எக்கனாமிக் மூமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. எக்கனாமிக் மூமெண்ட்டில் வந்து இது வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 1, 2 தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போ 1885 வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியும். எந்த டேட்டுனா டிசம்பர் 28 பம்பாய் மாநாட்டில் வந்து என்னாச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? 1885 டிசம்பர் 28 பம்பாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அவர்கள் தான். இதனுடைய முதல் தலைவராக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. ஓகேங்களா? அவர் தான் வந்து முதல் தலைவர். ஐஎன்சியோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா WC பானர்ஜி அவங்க தான். உருவாக்கியவர் முக்கியமாக யார் இருப்பாங்க, முக்கிய உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆலன் ஆக்டேவின் ஹியூம் அவர் வந்து ஒரு அதிகாரி, பணி நிறைவு பெற்ற அதிகாரி. ஓகேங்களா? எதில்? ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸில் வந்து அவர் பணி நிறைவு பெற்ற ஒரு அதிகாரி. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணாருன்னா டிசம்பர் மாதம் 1884 சென்னையில் நடக்கிற ஒரு பிரம்மஞான சபை கூட்டத்துக்கு வந்து அவர் தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தார். அந்த டைமில் தான் வந்து ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து அப்போ தான் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. 1884 வந்து ஏஓ ஹியூம் அவர்கள் வந்து எங்கே வந்து எந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தார் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னது, சென்னையில் நடந்த பிரம்மஞான சபையோட கூட்டத்துக்கு வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. செகண்ட் கொஷின் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து தாதாபாய் நவ்ரோஜி பற்றி அவருடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்போம். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவருடைய புத்தகம் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அவருடைய இன்னொரு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஆஃப் இந்தியா வந்து புத்தகம் இல்லை, சாரிப்பா, நியூஸ் பேப்பர். சரிங்களா? பத்திரிகை வாய்ஸ் ஆஃப் இந்தியா. அது வந்து தாதாபாய் நவ்ரோஜின்னு சொல்லியிருப்பேன், இந்தியாவின் குரல். ஓகேங்களா? ஸோ அவருடைய இன்னொரு பத்திரிகை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா
ராஸ்ட் கோஃப்தர், ஓகேங்களா, ராஸ்ட் கோஃப்தர் அப்படின்ற என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கில குஜராத்தி செய்தித்தாள், ஓகேங்களா. இது தாதாபாய் நவ்ரோஜியால் கிபி 1854 வந்து தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து என்ன வருஷம், அது வந்து எந்த மாதிரியான பத்திரிகை செய்தித்தாள் அதுவும் சொல்லிட்டாங்க. ஆங்கில குஜராத்தி செய்தித்தாள், ஓகேங்களா. அது தொடங்கினது யாருன்னு சொல்லிட்டாங்க, தாதாபாய் நவ்ரோஜி. இதுலேயே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, ஓகேங்களா. ஆனால் இந்த ராஷ்ட் கோஃப்தர் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உண்மையை கூறுபவர். எனது உண்மையை கூறுபவர், ட்ரூத் டெல்லர். அதுதான் வந்து இந்த ராஸ்ட் கோஃப்தர் அப்படின்னா என்னது, ட்ரூத் டெல்லர். ஸோ இந்த கொஷின் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே போய் இந்த பாயிண்ட்டை போய் என்ன பண்ணிடுங்க, நோட் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், ராஸ் கோஃப்தர் என்னும் 2 பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராகவும் என்னது பணியாற்றினார். அவர் ஸ்டார்ட் பண்ணதும் அவர் தான், அதுக்கு வந்து ஆசிரியரும் வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான், சரிங்களா. சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பர்டிகுலராக இந்த 3rd கொஷின் வந்து நேத்தி வந்து நான் வந்து 4th கொஷினாக வந்து பார்ட் 2 வீடியோவில் நான் வச்சுருப்பேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரீசெக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னதுனால அந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்துட்டு, ஸோ அந்த கொஷினை வந்து இப்போ பார்த்துடலாம், சரிங்களா. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் வந்து சக்கரவர்த்தினி, ஓகேங்களா. ஸோ இதான் ஆன்சரு. ஸோ இதுக்குண்டான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நேத்தி வந்து நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. 5 நபர்களுடன் இணைந்து தி ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன் தமிழில் வெளியிட்ட முதல் தினசரி பேப்பர், ஓகேங்களா, சுதேசமித்ரன் எனும் பத்திரிகைகளை நிறுவினார் அப்படின்ட்டு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள், ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து 5 பேரோடு சேர்ந்து தி ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன் அப்படின்ற வந்து பத்திரிகை நிறுவினவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் தான். அதே மாதிரி பாரதி வந்து சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக இருந்தார். யார், பாரதி அவர்கள் வந்து சுதேசமித்ரன் பத்திரிகையோடைய துணை ஆசிரியராக இருந்தது வந்து சுப்பிரமணிய பாரதி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஸோ அப்போ இந்த காங்கிரஸ் பர்சல் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அங்கே நடந்த நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாரதி வந்து சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்து சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு மாத இதழ் வந்து நடத்தினாங்கன்ட்டு அதுதான் கொஸ்டினாக நமக்கு இப்போ கேட்டிருந்தாங்க. அந்த மாத இதழ் வந்து பெண்களுடைய மேம்பாட்டிற்காக அந்த மாத இதழில் வந்து பெண்களுக்கு விமெனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அவர் தன்னை தானே வந்து அர்ப்பணித்து கொண்ட ஒரு பத்திரிகை தான் வந்து இந்த சக்கரவர்த்தினி, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், திலகருடைய டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற ஒரு நூலை வந்து பாரதி வந்து என்ன பண்ணியிருப்பார், தமிழில் மொழியாக்கம் செஞ்சுருப்பார். அதே மாதிரி விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா குருமணி அப்படின்ட்டு, ஆசிரியர் அப்படின்ட்டு. அந்த பெண்மணி வந்து பாரதியோடைய தேசியவாத சிந்தனைகளுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஊக்கம் கொடுத்தாங்க, சரிங்களா. அதே மாதிரி 1907 வந்து சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதத்தின் குறித்து என்னும் சிறு புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். யார் இது, பாரதி தான், சரிங்களா. ஓகே, என்னதுன்னா 1907 வந்து சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்ட்டு ஒரு சிறு புத்தகத்தை வந்து வெளியிட்டார், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா என்னும் வார இதழில் தீவிர தேசியவாதிகளின் குரலாக அது வந்து என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இந்தியா என்னும் வார இதழ் வந்து தீவிர தேசியவாதிகளுடைய குரலாக என்ன ஆச்சு, மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், சரிங்களா. ஸோ இது பாருங்களேன், நம்ம இப்போ பார்த்த அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லேருந்தே அப்படியே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
இந்தியா அப்படின்றது வந்து பாரதியோடைய வார இதழ். ஓகேங்களா, அது வந்து எதுவாக மாறிடுச்சு, தீவிர தேசியவாதத்தின் குரலாக மாறியிருக்கா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. ஸோ இங்கே அவங்க கேட்குறது வந்து சரியான கூற்று. ஓகேங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு கூற்று என்னது, தப்பு. அதே மாதிரி பாருங்கள், 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு. அப்படி தானே, அந்த டைமில் தான் வந்து அவர் என்ன பண்ணார், சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்ட்டு ஒரு சிறு புத்தகத்தையும் எழுதினார். கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சக்கரவர்த்தினி, சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகளுக்கு பாரதி பணியாற்றினார். கரெக்டு தானே. பாரதி வந்து சுதேசமித்ரனில் வந்து துணை ஆசிரியராக இருந்தார், சக்கரவர்த்திக்கு வந்து ஆசிரியராக இருந்தார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து சுப்பிரமணிய ஐயர். கரெக்டு தானே. இப்போ தான் நம்ம பார்த்தோம் தி ஹிந்து, அதுக்கப்புறமா சுதேசமித்ரன், இதில் வந்து வெளியிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2, 3, 4 கரெக்டு, ஃபஸ்ட்டு தப்பு. ஓகேங்களா இந்த கொஷினுக்கு. ஸோ கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா கொஷினாகவே அதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1891 5வது கொஷினு, சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா சுதேசமித்ரன், ஜி சுப்பிரமணியம். தி ஹிந்து, ஜி சுப்பிரமணியம். எந்த வருஷம், 1891 வந்து இந்த பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ அந்த பர்டிகுலர் கொஷினுக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம 2 கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினு. ரிப்பீட்டடாக வந்து சேம் கொஷின் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சம்பவத்தினால அவர் வந்து தனது அரசு பட்டத்தை வந்து துறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு குயிக்காக வந்து அதை பற்றி நான் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த டைமில் வந்து 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆங்கிலேயர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிஜ்லு. ஓகேங்களா. இவங்க 2 பேரை வந்து கைது பண்ணுறதுக்காக அதை எதிர்த்து தான் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அமைதியான ஆர்ப்பாட்டமாக தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா. ஆனால் அங்கே இருந்த ஆளுநர், துணைநிலை ஆளுநராக வந்து 2 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா. யாருன்னா மைக்கேல் லோ டயர் அப்படின்றவரும், அதே மாதிரி இராணுவ கமாண்டர் வந்து ஜெனரல் ரெஜினால்டு டயர். ஓகேங்களா. இவங்க 2 பேர் வந்து அந்த டைமில் பஞ்சாபில் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க செஞ்ச ஒரு சதி தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பீரங்கியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, துப்பாக்கியால் வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ சுட ஆரம்பித்து கிட்டத்தட்ட நிறைய இது வரைக்குமே வந்து எவ்வளோ உயிரிழப்புகள் வந்து இருந்துச்சுன்னு நமக்கு வந்து ரெக்கார்டே இல்லை. ஆனால் நம்ம புக்கில் வந்து 379 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது வந்து இன்னும் வந்து சரியான தகவல் வந்து அரசு வந்து இப்போ கொடுத்துருக்க அரசோட தகவல் தான் இது. ஆனால் ரெக்கார்ட் பண்ணாத உயிரிழப்பு வந்து அது நிறைய இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு நிறைய உயிரிழப்பு நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இதனால தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து தனது அரசு பட்டத்தை வந்து துறந்தார். சரிங்களா. அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை உடனடியாக துறந்தார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஆண்டு மே மாதம் 31 அரசு பிரதிநிதிக்கு வந்து, அதாவது வைஸ்ராய்க்கு வந்து அவர் ஒரு கடிதம் வந்து எழுதுகிறார். சரிங்களா. அதில் என்ன எழுதுகிறாருன்னா, இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக தான் வந்து அந்த பட்டம் வந்து எனக்கு இருக்குது. ஓகேங்களா. மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன என் நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு அடி அவங்களுக்கு, நம்ம கொடுத்த அந்த பட்டத்தை வந்து திருப்பியும் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பதில் கடிதத்தை வந்து அவர் எழுதினார். சரிங்களா. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி
இவர் உதம் சிங் அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்கள். கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய பதின்பருவ இளைஞரான உதம் சிங் அப்படின்றவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வந்து அவர் கண்ணில் பார்க்குறாரு, கண்களால் கண்டார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக எப்படியாச்சும் இது யார் செஞ்சார்னு அவருக்கு தெரியும், சரிங்களா? அதனால் 1940 மார்ச் 30 லண்டனில் காங்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை உதம் சிங் படுகொலை செய்தார். ஸோ இவர் என்ன பண்ணிடுறாரு, அங்கே வந்து ஒரு மாநாட்டில் இவர் இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு, அங்கே போய் இவர் என்ன பண்ணிடுறாரு, கொலை பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கு தண்டனையாக வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, தூக்கில் இட்டுடுறாங்க. லண்டனில் பெண்டோன்வில்லே சிறையில் வந்து அவருக்கு வந்து உதம் சிங்க்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிலிடப்பட்டார், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இந்த பாக்ஸ் அப்படியே தூக்கி போட்டு உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இரும்பு மனிதர்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், வல்லபாய் பட்டேல், ஓகேங்களா? இவர் தான் வந்து இரும்பு மனிதர், இந்தியாவின் இரும்பு மனிதர், நவீன இந்தியாவின் பிஸ்மார்க், இதுக்கெல்லாம் வந்து இவர் தான் வந்து பிரபலம், ஓகேங்களா? நவீன இந்தியாவின் பிஸ்மார்க்குன்னு சொல்லுவாங்க இவரை, ஓகேங்களா? வல்லபாய் பட்டேலை, சர்தார் வல்லபாய் பட்டேலை நவீன இந்தியாவின் பிஸ்மார்க். வல்லபாய் பட்டேல் வந்து அவர் ஒரு வழக்கறிஞர், ஓகேங்களா? அவர் ஒரு வழக்கறிஞர். அதே மாதிரி மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு, ஓகேங்களா? அது ஒரு இது வந்து நடந்துச்சு. அதில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையுமே வந்து அவர் வழங்கினார், சரிங்களா? ஸோ கராச்சி அமர்வு வந்து மெயினாக வந்து யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையில் நடந்துச்சு. அங்கே வந்து அடிப்படை உரிமை மற்றும் கடமைகளோட தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார கொள்கையை பற்றின ஒரு பார்வையும் வந்து அவர் வந்து வழங்கினார், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு ஃபஸ்ட்டு முதல் துணை பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதே மாதிரி உள்துறை அமைச்சராகவும் வந்து நியமிக்கப்பட்டார், ஓகேங்களா? அதுக்கப்புறமா 1928 வந்து பர்தோலி சத்தியாகிரகம் வந்து நடந்துச்சு, ஓகேங்களா? அதில் வந்து இது வந்து மெயினாக வந்து விவசாயத்துக்காக நடந்த ஒரு சத்தியாகிரகம், ஓகேங்களா? அந்த பர்தோலி மக்கள் வந்து இவருக்கு வந்து சர்தார் அப்படின்ற ஒரு பட்டத்தை அளித்ததுனால அது யார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பர்தோலி விவசாய மக்கள் தான் வந்து சர்தார் அப்படின்ட்டு வந்து அவருக்கு பட்டத்தை, சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்ட்டுனா சர்தார் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா தான் 1928 நடந்த பர்தோலி சத்தியாகிரகத்தின் மூலமாக தான் அவருக்கு சர்தார் அப்படின்ட்டு பட்டம் வந்துச்சு, ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல, ஆலன் ஆக்டவின் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார்? நம்ம இப்போ பார்த்தோம்ல 1884 டிசம்பர், ஓகேங்களா? இந்த ஆண்டு தான் வந்து அவர் சென்னை பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஷின் பாருங்கள். வல்லபாய் பட்டேல் சர்தார் பட்டம் பெற்ற எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? இப்போ தான் நம்ம பார்த்தோம், பர்தோலி விவசாயிகளால் அவருக்கு சர்தார் பட்டம் அப்படின்ட்டு வழங்கப்பட்டுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த 9 கொஷினுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த கொஷினும் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3rd கொஷினும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு இன்னும் நிறைய கொஷினோட நிறைய பாயிண்ட்ஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.